ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் 2 8th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். எ மேன் சேவ்டு ருபீஸ் 16,500 இன் 10 இயர்ஸ். டோட்டலாக இருக்கக்கூடிய 10 இயர்ஸில் அவங்க சேவ் பண்ண அமௌண்ட்டு மீன்ஸ் டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் சம் ஆஃப் த அமௌண்ட்டு 10 வருஷமும் அவங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்டு தான் சம் ஆஃப் த அமௌண்ட்டுனால இது கொடுத்துருக்கிறது வந்து S10ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 16,500. ஸோ இங்கே N வந்து 10. ஓகேவா, 10 years. In each year, after the first, he saved rupees 100 more than he did in the preceding year. ஒவ்வொரு வருஷமும் அவன் சேவ் பண்ணுற ருபீஸ் வந்து 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. முந்தின வருஷத்தை விட இந்த வருஷம் 100 ரூபாய் அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ திஸ் இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 100 ருபீஸ். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். அந்த கொஷின்லேருந்து அதுதான் டீங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ ஹவு மச் டிட் ஹி சேவ் இன் த ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயரில் அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது அதுதான் ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட்டுங்கும் போது அது நம்ம ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ S10 கொடுத்துருக்கறனால நம்ம SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். N/2 இன்ட்டு 2A ப்ளஸ் N-1 இன்ட்டு D. ஸோ எல்லாமே தெரியும். S10 ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு A தெரியாது, 10-1 இன்ட்டு D வந்து 100. ஸோ இதில் S10 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16,500. நம்ம அதை ஈக்குவல் பண்ண போகிறோம். 1 2 5 2 10. ஸோ இங்கே 5 2A ப்ளஸ் இங்கே எவ்வளவு 10-1 9 9 இன்ட்டு 100 900. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 16,500 டிவைடட் பை 5 வரும். இங்கே 2A ப்ளஸ் 900 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3,300 equal to 2A plus 900. ஸோ இப்போ இங்கே 2A அப்படியே வச்சுட்டோன்னா இந்த 3,300லேருந்து மைனஸ் 900 போட போகிறோம். ஸோ எவ்வளோ 2A வரும்னு பார்த்தீங்கன்னா 2,400 வரும். சப்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ A வேணும்னா இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ண வேண்டியதான். டிவைடட் பை 2. ஸோ 1 2 is 2 2 is 2 2 2s are 4 0 0. ஸோ 1,200 ருபீஸ் தான் அவர் ஃபஸ்ட் இயரில் அவர் சேவ் பண்ண அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ. ஓகே, ஸோ இந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுபடி எழுத பண்ணணும்னா ஹி சேவ் இன் ஃபஸ்ட் இயர் ருபீஸ் 1,200. இப்போ இதுலேருந்து 100 ருபீஸ் கூடுதலாக தான் அடுத்த இயர் வந்து அவர் வந்து சேவ் பண்ணியிருப்பார் 1,300. அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி ஒவ்வொரு வருஷமே 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அவரோட சேவிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் டீன்னு எடுத்துக்க தெரியணும். கொடுத்துருக்கிறது 10 இயர்ஸில் அவர் டோட்டலாக சேவ் பண்ண அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறதுனால அதை S10ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இது நார்மல் ஃபார்முலா யூசேஜ் தான் இந்த கொஷினை பொறுத்தவரை. SN ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயரில் அவர் சேவ் பண்ண அமௌண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.